வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம எல்லாருமே அன்றாடம் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன். இதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்கின் அரிப்பு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோட வெளுப்பு இதெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக, அதாவது குருட்டு அழுக்குன்னு சொல்லுவாங்க, திருட்டு அழுக்கு இல்லைன்னா சொல்லுவாங்க. அதாவது நாளடைவு ஆகும்போது நம்மளோட ட்ரெஸ் பழுத்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பதிவு. எனக்கு தெரிஞ்ச மெத்தடு இதை நான் சொல்கிறேன். அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஒயிட் கலர் யூனிஃபார்மாக இருக்குது. இதை வச்சே நான் ட்ரையல் காமிக்கிறேன். இது என்னடா துணி துவைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. ஓகேங்களா? நீங்கள் அங்கே பாருங்களேன், வாஷ் பண்ணும்போது துணி துவைக்கும்போது எப்படி பண்ணுறேன், அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்ற எல்லா மேட்ருகளுமே இது சொல்கிறேன். சில பேர் நம்ம ப்ரஷ் போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரியாமலே சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி செய்யும்போதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். சில நேரம் துணி ஃபாஸ்ட்டாகவே ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் லாங் லைஃபுக்கு என்ன செய்யணும், நம்மளோட லாங் லைஃபுக்காக துணி குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் வாஷிங்லேருந்தே அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன பதிவாக வாஷிங் மட்டும் பற்றி போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இதோட அர்த்தம்லாம் புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி சோப்பு போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதாவது ரொம்ப டார்க் ஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு சின்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஷாம்பு எடுத்துக்குவேன், கிளினிக் ப்ளஸ். உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை விட, சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, அதை விட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் வாஷிங் பவுடர் எதுனாலும் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு கொஞ்சமே எல்லாமே போடலாம். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் அப்படின்றதுனால நான் லிமிட்டடாகவே ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் கலக்கணும். நார்மலாக ட்ரெஸ்ஸில் அப்படியே மேலாப்பில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ரெஸ்ஸில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின் அங்கங்கே பிடிச்சிக்கும். சோடா உப்போட ஸ்டெயின் பிடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா ஷாம்பு ஒரு இடத்துல நிற்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்தந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஸ்பாட் மாதிரி காமிக்கும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தண்ணியில் சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஓட்டை விழுந்துடும். நெக்ஸ்ட்டு ஷாம்பு ஒரே ஒரு இது, அதுக்கப்புறம் ஒரு சேச்செட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி வாஷிங் பவுடர், இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம்லேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும். அதிகமான டைம் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ரொம்ப பேர் என்ன செய்வோம், நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடரை போட்டு நல்லா முக்கி ஊற வைப்போம். ஈவன் பவுடர்ஸ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோன்னா காலையில் நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்கும்போது ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதனால் எப்போயுமே பவுட்ரு இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து அப்படியே நசுக்குனாலே எல்லா ஸ்ட்ரெயினும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் ப்ரஷ்ஷு போடும்போது நமக்கு துணி ரொம்ப ஹார்டாகும். அதனால் நமக்கு ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட்னஸ் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட தைஸில் உரசும். அதனால் சில பேர் நடக்கும்போது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. புண்ணு இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட ட்ரெஸ் வாஷும் ரொம்ப முக்கியம். அது இன்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இப்படி இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சோப் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல காலர்லேயே சோப் போடுறோம் அப்படின்னா நல்லா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நம்மளோட கையை வச்சு தண்ணியில் கொஞ்சம் நனைச்சி அந்த காலரை தேய்ச்சி விடணும். அதே சோப்பை வச்சே தேய்ச்சி ஒரு சோப்பு கட்டியுமே தீர்த்துருவாங்க, காலரில் அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் வேஸ்ட் ஆஃப் கிளாத்ஸ், வேஸ்ட் ஆஃப் சோப்பு. இந்த 4மே ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு சோப்பை அந்த ஸ்டெயினில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் துவைக்கணும். இப்போ நான் சாக்ஸு வாஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், துணி இன்னர்ஸு ஏதோ ஒன்று
அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பாருங்களேன். கொஞ்சம் சோப் போட்டு அதுக்கப்புறம் அதிலையே வச்சு கசக்கி போடும்போது அவ்வளோ நுரை வருது. அதனால் நம்ம தேவையில்லாமல் நம்ம சோப்பையும் நம்மளோட எனர்ஜியோ தேவையில்லாமல் வீண் பண்ண வேண்டாம். அது ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்மளோட சோப் வந்து போட்டு நம்ம வந்து இது பண்ணணும். சரி, சோப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஓரத்தில் வச்சாச்சு. இதை என்ன செய்யணும்? இன்னும் ஒரு டிப்பு சொல்கிறேன். இன்னும் இது நல்லா சரியாகணும் அப்படின்னா இதே துணியை இப்படியே ஊற வச்சிடலாம். இப்படியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கணும். இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுகள்லாம் துவைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சோப் போட்டு சைடில் வச்சுருவாங்க. அப்போ நிறைய துணிகள் வரும்போது அது 5 மினிட்ஸ் ஆகிடும். அப்போ அடியில் உள்ள துணியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும், துணி துவைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை லாஸ்ட் வாஷ் பண்ணும்போது 5 மினிட்ஸ் ஆகிடும். இப்படி 2, 3 துணி துவைக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்போது ஒரு 5 நிமிஷம் கூட விட்டுறலாம். இல்லை நல்லா தான் நம்ம ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணி துவைச்சி முடிச்சிடலாம். நான் எப்போயுமே கண்டினியூ பண்ணி துவைச்சி முடிச்சிடுவேன், வைக்க மாட்டேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் இதுவரை நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இன்னொருக்கா. சோப் போடுங்க, சோப்பு போட்டு தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த காலரில் ஸ்டெயின் உள்ள ப்ளேஸில் அதிகமாக தேய்ச்சி மற்ற ப்ளேஸில் நார்மலாக வந்து அப்படியே தண்ணி ஊற்றி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. சில பேர் சோப்பை போட்டு அந்த சோப்பையவே போட்டு தேய்ப்பீங்க. அப்படி செய்யும்போது அந்த சோப்போட ப்ளூ கலர் ஸ்டெயின் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் அதிகமாக ஒட்டிக்கும். அது மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி ஒருக்கா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் நார்மலாக ட்ரெஸ்ஸு மேலேயே வச்சு கசக்கி போடுங்க. அப்படி போடும்போது நம்மளோட ப்ளூ கலராக மாறாது, நம்மளோட ஒரிஜினல் கலர் தான் வரும். ஓகேங்களா? சில பேர் ஒயிட் கலர் சோப்பாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சோப் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நல்லாவே தேய்ச்சலை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேய்க்கலை அப்படின்னா மறுபடிக்கும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்கு மாதிரி இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழுப்பு நிறமாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நல்லா இருக்காது. அதனால் நீட்டாக நம்ம ட்ரெஸ்ஸை இது மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அம்மா சின்ன குழந்தையில இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போவாங்க தோட்டத்துக்கு. அப்போ வந்து இப்படி தான் வந்து சோப்பை மட்டும் போட்டு அப்படியே வந்து அடித்து துவைப்பாங்க. அடித்து துவைச்சி நல்லா நீட்டாக ஜம்முன்னு வாசனையாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா அந்த ப்ளூ கலர் ஸ்டெயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ப்ளூ கலர் சோப்புனா ப்ளூ கலர் மாதிரி இருக்கும்ல, அதோட நிறம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நாளடைவில். இது வந்து அப்போ தெரியாது, பட் நாளடைவு ஆகும்போது அந்த மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நல்லபடியாக வாஷ் பண்ண பழகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்க? இது மாதிரி தான் வாஷ் பண்ணுறீங்களா, இல்லைனா இதை விட டிஃப்ரெண்ட்டாக வாஷ் பண்ணுவீங்களா அப்படின்னு காமிங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னர்ஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சோப்பை ஃபஸ்ட்டு போடுங்க, தண்ணி ஊற்றுங்க, அப்புறமேட்டுக்கு அதில் வந்து தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டு அந்த தேய்க்கிறதுலேயே முறை வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒருக்கா அலசிட்டு செகண்டு, தேர்டு வாஷ் இன்னர்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அந்த ரஃப்னஸ் இருக்காது. அந்த மாதிரி ரஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின்னுக்கு டேஞ்சர் ஆகும். நம்மளால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ எடுத்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக வாஷ் பண்ணிட்டோம் வீடியோ எடுக்கும்போது. நான் தனியாக வாஷ் பண்ணும்போது இவ்வளோ நுரைய ஃபஸ்ட்டு வாஷ்க்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா நுரை போட்டு வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த துவைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அலசி விட்டுருவேன். அதனால் வந்து ரொம்ப நுரை வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பக்கெட் தண்ணியில் இப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கிளியராக இருக்கும் வாட்டர். இது வந்து இப்போ ஒருக்கா வாஷ் பண்ணுறேன். செகண்ட் டைம் ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வீடியோ எடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 4 பேர் இருந்தோம். 4 பேருமே கலாய்ச்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து சொன்னாங்க. எல்லோரும் கேட்டாங்க என்கிட்ட, துணி துவைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி தான் நாங்களும் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆகாமல் நம்ம பாட்டுக்கு வாஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தண்ணிக்கும் நல்லது. நம்மளோட வாட்டர் வந்து சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெஸ்ஸும் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் இந்த துணி துவைக்கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சிட்டு மட்டும் லைட்டாக உதறிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.